அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழக சட்ட பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். நம் தமிழகத்தின் தலையெழுத்து என்பார்கள். அதையும் தாண்டி நம் வருங்கால இளைஞர்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். நமக்கு பெரும் பங்கு இந்த தேர்தலில் இருக்க வேண்டும். 100% மக்கள் வாக்கை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை தர முடியும். இன்று சர்வசாதாரணமாக சொல்கிறேன், டிஎம்கே எம்எல்ஏ 2021 முதல் முறையாக போட்டியிடுகிறார். அப்போது அவரது சொத்து விவரம் 16 லட்சம் கணக்கு காண்பிக்கிறார். இன்று அவர் தாக்கல் செய்த மனுவில் 7 கோடி மதிப்பிலான சொத்து கணக்கில் காட்டுகிறார். இதில் கணக்கில் வராத இருக்கும் பணங்கள் எவ்வளவோ இருக்கும். இவ்வளவு சொத்து எப்படி வந்தது என்று இன்று வரை வருமானத்துறை எந்தவித சிந்தனையும் கொண்டு ரைடும் செய்யாமல் மௌனம் காத்து வருகிறது. வருகின்ற ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம். இப்போது முக்கியமான விஷயம், இளைஞர்கள் போதைக்கு அதிகமாக பழகி வருகின்றனர். போதை என்பது மிக மோசமான ஒன்று. அதில் பழக்கம் தொடர்ந்து விட்டால் அவர்களது குடும்பமே சின்ன பின்னமாக ஆகிவிடும். இதில் முழுமையாக பலிகடாவாக மாறிக்கொண்டு இருப்பது பெண்கள் தான். சிறு வயதில் திருமணமாகி அந்த கணவன் போதைக்கு அடிமையாகிறான். அந்த பெண்கள் கை குழந்தையை வைத்து கொண்டு என்ன செய்வதென்று திசை தெரியாமல் இருக்கிறது. அந்த குழந்தையோட வாழ்க்கையும் அழிந்து கொண்டு இருக்கிறது. காலையிலேயே குடித்து விட்டு திரிகிறார்கள். கஞ்சா சின்ன பசங்களை இப்போது நான் வர வழியிலும் பார்த்தேன். 17-18 வயசு தான் பசங்க அவ்வளோ தள்ளாடி கொண்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த போதை பழக்கம் எப்போதிலிருந்து அதிகரித்தது கொஞ்சம் சிந்திங்க. 2020 திமுக என்னைக்கு ஆட்சியில் வந்ததோ அன்றைக்கே போதை பழக்கங்கள் அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு காசு தேவை, மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் காசு கொடுத்து கூப்பிடும் போதெல்லாம் இவர்கள் ஓடியாந்து நம்மிடம் நின்று கொண்டு அந்த 200-300க்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓடியாந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு மக்கள் தெளிவாக இருக்கக்கூடாது, மக்கள் முட்டாளாக இருக்கணும், படிக்கக்கூடாது, எந்தவித வளர்ச்சியும் அடையக்கூடாது. அப்போதுதான் நமக்கு கூட்டம் வரும் அப்படின்ற எண்ணத்தோடு கஞ்சாவை விதைக்கின்றனர். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் விதைக்க முடியாத திமுக கஞ்சாவை விதைக்கின்றனர். அதே போன்று இன்று நமது பாரத பிரதமர் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்த்து தமிழகத்துக்கு ஏதேனும் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் என நினைக்கிறார். அதற்கு கூட்டணி என்பது அவசியம். ஆகையால் தான் என்டிஏ கூட்டணி அமைத்திருக்கிறார். அதற்கு தலைமை திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையேற்று முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய கடமை நாட்டு வளர்ச்சிக்கும் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் வேட்பாளர்கள் இரட்டை இலை, தாமரை, மாம்பழம், குக்கர் சின்னம் இவற்றில் நீங்கள் தவறாமல் வாக்களியுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தவறாமல் இந்த சின்னங்களுக்கு வாக்களித்து நமது தேசத்தை முன்னேற்றுவோம் என உறுதிமொழி ஏற்போம். பாரத பிரதமர் அவர்கள் இன்று நேரம் காலம்
எதையும் பார்க்காமல் உழைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய முழு நோக்கமும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வர வேண்டும். எப்படி யாருமே செய்திடாத அம்பேத்கருக்கு சிலை, எந்த ஆட்சி காலத்திலேயும் அம்பேத்கருக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் சிலை வைக்காத இந்த கால ஆட்சியாளர்கள் மத்தியில் இவர்களுக்கு சிலை, மிகப்பெரிய சிலைகளை அமைத்து அவர்களை நம் வளரும் சந்ததிகளுக்கு தெரியப்படுத்துகிறார். சமீபத்தில் நான் ஒருவரை சந்தித்தேன். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் இந்த சிலைகளும் வரலாறுகளும் முக்கியம் என்பதை இந்த பதிவை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சமீபத்தில் ஒரு பெண்மணியிடம் உரையாடினேன். அப்போது அவர்கள் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தார்கள். தவறில்லை, கிறிஸ்துவ பள்ளியில் படித்தால் ஒழுக்கம் வரும். நானும் அப்படிதான் எண்ணினேன். ஆனால் அதில் ஒரு பிழை இருக்கிறது. விவேகானந்தர் யார் என்றே சொல்லித் தருவதில்லை, புத்தர் யார் என்றும் சொல்லித் தருவதில்லை. அப்படி என்ன அந்த பாடப்புத்தகத்தில் இருந்திருக்கும்? முழுக்க முழுக்க இயேசுவை பற்றியே சொல்லிக் கொடுத்தார். டிகிரி முடித்திருக்கிறார்கள். டிகிரி முடித்த ஒரு பெண்மணிக்கு விவேகானந்தர் யாருன்னு தெரியவில்லை, புத்தர் யார் என்று தெரியவில்லை. அப்போ மிச்ச நமக்காக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போனவங்களை பற்றி இவங்க என்ன அந்த பாடத்திட்டத்தில் இருந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் யார் கேட்கறது? கற்றுங்க, இயேசு பற்றி கற்றுங்க, நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை பற்றி படிங்க, நம்ம பகவத்கீதையை பற்றி படிங்க, தப்பே கிடையாது. ஆனால் பொதுவாக கற்றுக் கொடுங்க. எது கற்றுக் கொடுத்தாலும் பொதுவாக கற்றுக் கொடுங்க. இதற்கு தான் பாரத பிரதமர் முன்னேற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறார். எல்லா மதத்தையும் வழிபடுங்க. எல்லா மதத்தையும் வழிபட தான் யாருக்கும் எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் வரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒழுக்கம் என்பது பிறக்கும். நம்ம கடவுளிடம் செல்ல கடவுளை நேசிக்க நம்மளிடம் ஒழுக்கம் என்பது இருக்கும். எந்தவித கெட்ட பழக்கங்களும் தீய சக்திகளும் நம்மளிடம் அண்டாது. அதுதான் பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இவர்கள் திரித்து இவர்கள் ஒரே ஒரு மதத்துக்கு சார்ந்தவர்கள், மற்ற மதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என தவறுதலாக சொல்கிறார். தயவு செய்து வரும் காலங்களை முன்னோக்கி நம் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக வாக்காளர்கள் இருப்பீர்கள். அவர்களுக்கு குறிப்பாக முக்கியமாக சில விஷயங்களை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.